சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபை வரலாற்றில் ஒரு சிறப்புக்குரிய ஞாயிற்றுக்கிழமை. இது பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையாக, பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் அனைவரும் ஜெபசபையோடு தலைவரை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நம்மளுடைய சமூகத்திலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே அவருடைய வல்லமை ஊற்றப்படும்படியாக நம்முடைய வாழ்வில் மாற்றுவாக்கம் நடைபெற முழுமையாக அர்ப்பணிப்போம். தூயாவியர்களை கிரியை செய்ய அவருடைய பலத்த கரங்களை கொடுப்போம்.
ஆண்டவரே 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீசரின் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருந்தது போலவே உம்முடைய ஆவியை ஊற்றினது போலவே ஆண்டவரே ஒரு பெருத்த சத்தத்தோடு இடி முழக்கத்தோடு அவர்கள் மீது ஆண்டவரே அக்னிமயமான நாவுகளோடு இறங்கினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த அசாதாரணமான சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே அசாத்தியமான இந்த சூழ்நிலையை மாற்றி சாத்தியமாகக்கூடிய உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியானவரே, இந்த படைப்பு முழுவதையும் ஆண்டவரே நீர் மாற்றுவாக்கம் செய்ய வேண்டும் என்னுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு பெருத்த மாற்றம் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஏற்பட்ட அந்த அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை உறுத்தாக்கி கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னையும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய திருச்சபை வரலாற்றில் ஒரு சிறப்புக்குரிய நாள். திருச்சபையின் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று கூட சொல்லலாம். பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது உலக திருச்சபை உருவான நாள் என்று இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை நாமும் திருச்சபையாக இணைந்து இந்த காணொளி காட்சி வழியாக நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால், வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் மாற்றுவாக்கும், கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன் என்ற அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 முதல் 36, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 முதல் 13, யோவான் 20 அதிகாரம் 19 முதல் 23 வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருச்சபையின் ஒரு மைல்கல்லான அந்த நாளை குறித்து ஒரு சிறிய பின்னணியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது புதிய ஏற்பாட்டிலே உருவானது கிடையாது. இது பழைய ஏற்பாட்டின் பாரம்பரியம். பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர் தங்களுடைய வாழ்விலே கொண்டாடின ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் என்று சொல்லலாம். பஸ்கா திருநாளுக்கு பின்பாக வருகின்ற 7 வாரங்கள் கழித்து 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுகிறார்கள். 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷனாக பார்க்கிறோம் நாம். அதாவது இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு கொண்டாட்டமாக நாம் பார்க்கிறோம். இதற்கு 3 விதமான வரலாற்று பின்னணியத்தை அல்லது காரணங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த கொண்டாட்டத்தின் பழைய ஏற்பாட்டிலே இந்த பெந்தேகோஸ்தே நாளின் கொண்டாட்டத்தின் காரணம் என்ன அல்லது பின்னணியம் என்னவென்று பார்த்தோம் என்றால், த ஹார்வெஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் என்று பார்க்கிறோம். அதாவது அவர்கள் தங்களுடைய அறுப்பை, பஸ்காவுக்கு பின்பாக இந்த 7 வாரங்களும் தங்களுடைய அறுவடையை முடித்துவிட்டு 50வது நாளை கொண்டாடுகிறார்கள். இது முதல் கனிகளின் கொண்டாட்டம், முதல் கனிகளின் பண்டிகை என்று கூட சொல்லப்படுகிறது. ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், எக்ஸோடஸ் ஈவென்ட் என்று பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகையை அவர்கள் நினைவு கூறும்படியாக ஆண்டவராகிய கடவுள் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் அடிமையாயிருந்த போது அவர்களை அழைத்து வந்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக முதலாவது பார்த்தோம், தங்களுடைய விளைச்சலை அந்த 7 வாரங்களும் அறுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இதை கொண்டாடுகிறார்கள். இரண்டாவது, ஆண்டவர் தங்களை அடிமைத்தலையிலிருந்து மீட்டு அந்த பஸ்காவை நினைவு கூறும்படியாக கொண்டாடுகிறார்கள். மூன்றாவது பார்த்தோம் என்றால், the giving of the law upon Mount Sinai என்று பார்க்கிறோம். சீனாய் மலையிலே மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகள், அந்த கற்பனைகள், நியாய பிரமாணங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக இந்த நாட்கள் கொண்டாடப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆக முதற்கனிகளின் விழாவாகவும் இதை பார்க்கிறோம், பஸ்கா பண்டிகையின் நிறைவாகவும் இதை பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையாக இவர்கள் இதையெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். 7 வாரங்கள் இந்த நாட்களை அனுசரித்து விட்டு 50வது நாள், 49 நாட்கள் முடிந்துவிட்டு இந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்தோம் என்றால், இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அவர்களோடு சஞ்சரித்து
பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக ஒரு நாள் அவர்கள் அந்த எருசலேமிலே ஒரு வீட்டிலே அவர்கள் கூடி வரும்போது அந்த நாள் பெந்தேகோஸ்தே நாளாக இருந்தது. அது ஒரு வாரத்தின் முதலாம் நாளாகவும் இருந்தது. அந்த நாளிலே அவர்கள் கூடின போது, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கூடின போது திருச்சபை உருவானது என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் உண்டானது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நாம் விரிவாக சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு தூய ஆவியர் அவர் நம்முடைய மத்தியிலே வந்து செய்ய வேண்டிய காரியம் என்னவென்பதை நாம் ஆண்டவரை அழைக்கும் விதமாக நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முன்னுரையை நான் நிறைவு செய்யலாம் என்று பார்க்கிறேன். முதலாவது நாம் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டிலே 3 காரணங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த விழாவின் 3 காரணங்களை சொன்னேன். புதிய ஏற்பாட்டிலே அதை ஒத்த 3 காரியங்களை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது the first fruits were born என்று பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபை முதல் கனிகள் உருவானது. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே முதல் கனிகளின் பண்டிகையை கொண்டாடினார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபையின் முதல் கனி உருவானது. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பஸ்காவை நினைவு கூர்ந்தார்கள். அடிமையிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்ததை நினைவு கூர்ந்தார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பாவத்தின் அடிமை தலையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்ததை நினைவு கூறும்படியாக நாம் இன்றளவும் கொண்டாடுகிறோம். மூன்றாவது, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சீனாய் மலையிலே ஆண்டவர் அவர்கள் கொடுத்த கற்பனைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் நமக்கு புதிய கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். நியூ லா, நியூ கமாண்ட்மெண்டை கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், கிரேட் கமாண்ட்மெண்டை கொடுத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லோரையும் சீசராக்குங்கள் என்று ஆண்டவர் புதிய புதிய கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த பெந்தேகோஸ்தே நாள் நம்முடைய திருச்சபை உருவான நாள். இதை ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். என்பாளர்களே, தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய செய்தியை, இந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய வருகிறோம். என்பாளர்களே, முதலாவது நாம் சிந்திக்க போகின்ற காரியம், பழையவைகளை ஒழித்து புதிய வாழ்வுக்கு மாற்றுவாக்கும் ஆவியானவரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 38 வரைக்கும் உள்ள பகுதிகளை பார்த்தோம் என்றால், இங்கே அநேக காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பாபிலோனிலே அடிமை தலையோடு ஒரு விடுதலைக்காக காத்திருக்கும் போது அவர்களுக்கு தூய ஆவியரால் அருளப்பட்ட தரிசனம்தான் இது, தீர்க்க தரிசனம்தான் இது, இறைவாக்குதான் இது. எசேக்கியேல் தீர்க்கர் அங்கே அவர்களுக்கு 3 வகையான தீர்க்க தரிசனங்களை குறைக்கிறார். தூய ஆவியர் எப்படியெல்லாம் அவர்களை மாற்றுருவாக்கத்துக்குள்ளாக அழைத்து செல்கிறார் என்பதை மிக தெளிவாக அங்கே வெளிக்காட்டுவதை பார்க்கிறோம். 25ஆம் வசனம், 29ஆம் வசனம், இவைகள் எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் சுத்தமாக்குகின்ற ஆண்டவரை பார்க்கிறோம். அப்பொழுது 25ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று இங்கே அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனத்திலே கூட பார்க்கிறோம், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தரை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. ஆக தூய ஆவியரின் மாற்றுவாக்கம் என்பது முதலாவது நம்மை சுத்தமாக்குகின்ற ஒரு அனுபவம், நம்மை கழுவுகின்ற ஒரு அனுபவம். அதை அங்கே அடிமை தலையில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கர் தூய ஆவியர் மூலமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், முதலாவது பார்த்தோம் சுத்தமாக்குகிறதை பார்த்தோம். இரண்டாவது, உள்ளத்தில் புதிய ஆவியை வைப்பேன், புதிய ஆவியை உருவாக்குகின்ற ஆண்டவரை இங்கே பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும்
அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று வாக்குரைக்கிறார். முதலாவது சுத்தம் பண்ணுகிறவர், இரண்டாவது நம்முடைய உள்ளத்திலே புதிய ஆவியை சிருஷ்டிக்கிறார். இது நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது புதிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே கொடுக்க காத்திருக்கிறார். ஒரு புதிய மாற்று வாக்கத்தை கொடுக்க காத்திருக்கிறார். எப்போது? முதலாவது நம்மை கழுவிக்கொள்ள அழைக்கிறார். நம்மை முழுமையாக நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய தேவையற்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் கழுவி விடும் போது ஆண்டவர் நமக்குள்ளாக அவருடைய புதிய ஆவியை ஊற்றுகிறவராக காணப்படுகிறார். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கன் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகின்ற காரியம் 28ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 24ஆம் வசனத்திலையும் அதைத்தான் சொல்கிறார். நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். மூன்றாவது ஆண்டவர் புதிய தேசம், புதிய பட்டணம், இவைகளை எல்லாம் வாக்கு கொடுக்கிறார். ஆக அவருடைய மாற்று வாக்கம் என்பது அது நம்முடைய மனிதர்கள் சிந்திக்கின்ற சிந்தனை அல்ல. அது முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நம்மை கழுவி புதிய ஆவியை சிருஷ்டித்து புதிய பட்டணத்துக்குள்ளாக, புதிய தேசத்துக்குள்ளாக, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, ஆலயம் பாழாக்கப்பட்டு, நகரமே தீக்கிரையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் மனம் முடிந்து காணப்படுகிறோமா? இந்த கொரோனா சூழ்நிலை மத்தியிலே, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த சூழ்நிலை மத்தியிலே, இன்றைக்கு வெட்டுக்கிளிகள் எல்லாம் வட இந்தியாவிலே அழித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு சிந்தனையோடு நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோமா? ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே காத்துக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தூய ஆவியர் அவரை அழையுங்கள். ஆண்டவரை வாரும் தூய ஆவியானவரே, எங்களுடைய இந்த சூழ்நிலையை மாற்றி போடுங்க என்று நாம் அழைக்கப்படுகிறோம். மாணவர்களே, அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் மக்களை அழைத்தார். தூய ஆவியர் அவர்களுக்கு வாக்குரைத்தார். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கன் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாணவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், சாதாரணமான மக்களை அசாதாரணமான மக்களாக மாற்றுவாக்கும் தூய ஆவியரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எங்கே என்று பார்த்தோம் என்றால் யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படி அவர் சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கும். இரண்டாவது முறையும் ஆண்டவர் 21ஆம் வசனத்தில் சொல்கிறார், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆக முதலாவது தூய ஆவியர் அந்த சாதாரண மக்களை பயந்து நடுங்கி ஒரு அறையிலே கதவை பூட்டி கொண்டு பயந்த சூழ்நிலையிலே இருந்த அந்த சாதாரணமானவர்களுக்கு சமாதானத்தை ஊட்டுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னுடைய விழாவையும் தன்னையும் காண்பித்து சந்தோஷமடைய வைத்து அவர்கள் சமாதானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது அவர் சொல்கின்ற காரியம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா எப்படி என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, இந்த உலக மீட்புக்கு என்னை அனுப்பினாரோ, அதே போல என்னுடைய மீட்பை குறித்து இந்த உலகமெங்கும் பிரசங்கிக்க உங்களை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது சமாதானத்தை, இரண்டாவது உங்களை அனுப்புகிறேன் என்று வாக்குரைக்கிறார். மூன்றாவது சொல்கின்ற காரியம் தான் மிக உன்னதமான ஒரு காரியம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவ்வளவு நாள் சாதாரணமாக இருந்த அந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் அசாதாரணமான ஒரு சக்தியை பெற்றார்கள். தூய ஆவியர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். நாம் எசேக்கியேலிலும் அதைத்தான் பார்க்கிறோம். உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்களுக்கு என் ஆவியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அதே ஆண்டவர் இங்கேயும் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் சாதாரண மனிதர்களை அசாதாரணமாக மாற்றும்
தூய ஆவியர் மாற்றுருவாக்கம் செய்யும் தூய ஆவியரை பார்க்கிறோம். அவருடைய பலத்த கரங்களிலே நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, தூய ஆவியரின் அந்த இன்டர்வென்ஷன், அவர் இடைப்பட்ட இந்த பெந்தேகோஸ்தே நாளை நாம் அனுசரிக்கிறோம். அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? தூய ஆவியரை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் பெற்றிருக்கிறோமா, வெளிப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாத வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் சிந்திக்கின்ற காரியம், அசாத்தியமானதை சாத்தியமாக்கும், சாத்தியமாக்கி மாற்றுருவாக்கும் ஆண்டவர். அசாத்தியமானதை சாத்தியமாக்கி மாற்றுருவாக்கும் ஆண்டவர். என்ன அப்படி அசாத்தியமானதை சாத்தியமாக்கி மாற்றுருவாக்குகின்ற ஆவியானவரை நாம் பார்க்கிறோம் என்று பார்த்தோம் என்றால், அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த சம்பவம். சாத்தியமான ஒன்று அல்ல, ஒரு அசாத்தியமான ஒன்று. அன்றைக்கு 1ஆம் வசனத்தை பார்த்தோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒன்னஸ், ஒரு மனத்தோடு ஓரிடத்தில் கூடி வரும்போது என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு இடி முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அப்போது என்ன நடந்தது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஏன் இப்படி நடந்தது? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்த போது அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியர் அக்னிமயமான நாவுகளோடு அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 5ஆம் வசனத்தில் ஆக்கியோன் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தில் இருக்கின்ற தேவ பக்தியுள்ள யூதர்கள் அந்த இடத்திலே கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அங்கே என்ன நடந்தது? அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அதை கேட்டபோது அவர்கள் கலக்கமடைந்தார்கள். எப்படி கலக்கமடைந்தார்கள்? இவர்கள் என்ன நம்முடைய பாஷையை பேசுகிறார்கள்? நாம் இந்த தேசத்திலிருந்து வருகிறோம், ஆனால் இங்கே இருக்கின்ற கலிலேயர்கள் இந்த பாஷையை எப்படி பேசுகிறார்கள்? இது எப்படி சாத்தியமான ஒன்று என்று அவர்கள் அச்சமுறுகிறார்கள். இதுதான் தூய ஆவியர் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அனுபவத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் தூய ஆவியரின் வரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வெவ்வேறு பாஷைகளின் மூலமாக அன்றைக்கு தூய ஆவியர் அவர்களோடு இறங்கி அவர்களோடு இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த தூய ஆவியர் நம்முடைய சபைகளிலே ஒரு பெரிய மாற்று உருவாக்கத்தை கொண்டு வர நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவருடைய கரங்களிலே கொடுப்போம். அன்பானவர்களே, சபையிலே ஒரு பெரிய மாற்று உருவாக்கம் நடைபெற வேண்டும். சபையிலே ஒரு பெரிய பக்தி விருத்தி உருவாக வேண்டும், ஒரு பயபக்தி உருவாக வேண்டும். இன்றைய நாட்களிலே பயபக்தி, பக்தி விருத்தி எல்லாம் அற்று போய்விட்டது. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் அன்றைய நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த போது ஆண்டவர் இதை செயல்படுத்தினார், இதை சாத்தியமாக்கினார். இது அசாத்தியமான ஒன்று, இதை சாத்தியமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் ஏன் இந்த குறைவுகள் காணப்படுகிறது என்றால், பயபக்தியும் பக்தி விருத்தியும் அற்று போய்விட்டது. அந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள மறுக்கிறோம், அவரை நாம் வெளிப்படுத்த மறுக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் எல்லாம் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் உணர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக வந்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுலடிகளார் ரோம திருச்சபைக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று மிக தெளிவாக உணர்த்துகிறார். தேவனுடைய ஆவில் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் இந்த உலகத்தின் மாம்சத்துக்கு உட்படாதவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
சீசர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள, அந்த பரிசுத்த ஆவி நம்மளே வாசமாயிருக்க நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்பானவர்களே. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யும்படியாக ஒரு குழுவினர் வந்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஊரை கடந்து மற்றொரு ஊருக்கு தளவாடங்களை எடுத்துக்கொண்டு கடந்து செல்வார்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பணக்காரர், அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பணக்காரர், இவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தளவாடங்களை எல்லாம், இந்த கருவிகளை எல்லாம் சுமந்து கொண்டு செல்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம், அதை மேலே ஏற்றிக்கொண்டு இவர்கள் எல்லாம் அதில் அமர்ந்து செல்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து இதில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னாராம். ஆனால் இவர்களுக்கு அந்த காரை எப்படி இயக்குவது என்று தெரியவில்லை. அதனால் தங்களுடைய தளவாடங்களை எல்லாம் அந்த கார்களை வைத்து அந்த 4 பேரும் இதை தள்ளிக்கொண்டே சென்றார்களாம். ஒரு நாள் அந்த பணக்காரர் வந்து அவர்களை பார்த்து கேட்டாராம், இப்பொழுது நீங்கள் சுலபமாக ஈஸியாக வேலை செய்கிறீர்களா என்று சொல்லும்போது, இல்லைங்க, இப்போதான் எங்களுக்கு ரொம்ப சுமை கூடி விட்டது, இவ்வளவு நாள் நாங்கள் எங்களுடைய தளவாடங்கள் கருவிகளை நாங்கள் சுமந்து கொண்டு சென்றோம், இப்போது இந்த காரையும் தள்ளி கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னாராம். அப்போதுதான் அவர்களை பார்த்து சொன்னாராம், இந்த கார் உங்களுக்கு தள்ளி கொண்டு செல்வதற்காக நான் வாங்கி கொடுக்கவில்லை, இதில் நீங்கள் ஏறிக்கொண்டு சுகமாக செல்வதற்காக வாங்கி கொடுத்தேன் என்று அவர்களை உள்ளே அமர வைத்து அவர்கள் அதை இயக்கி காண்பித்தாராம், அதை ஓட்டி காண்பித்தாராம், அதை பழகி கொள்ளுங்கள், நீங்கள் இதில் ஏறி சுகமாக அனுபவிக்கலாம் என்று சொன்னாராம். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தாகலாம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், தூய ஆவியரை நாம் எப்போதும் வெளியே வைத்து பார்க்கிறோம். தூய ஆவியர் என்று பேசிக் கொள்கிறோம். நாம் தூய ஆவியை, தூய ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே பெற்றிருக்கிறோமா, அவர் நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த பெந்தேகோஸ்தே நாள் திருச்சபையின் உருவாக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவரே முதல் கனிகளின் பண்டிகையாக, பஸ்கா பண்டிகை நிறைவாக, ஆண்டவரே அந்த நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த கற்பனைகளை ஆண்டவரை நினைவுபடுத்தி பார்க்கும்படியாக அமைந்தது. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இந்த 3 காரியங்களும் எங்களுடைய வாழ்விலும் கூட கனிகள் வெளிப்படுகின்ற பண்டிகையாக, அந்த ஆவியின் கனி வெளிப்படுகின்ற பண்டிகையாக, நம்முடைய கற்பனைகளை நினைத்து பார்க்கும்படியாக, ஆண்டவரை நாங்கள் பாவ தலையிலிருந்து, அடிமை தலையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட பண்டிகையாக எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே இது ஒளியேற்றப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படுங்க, தொடர்ந்து எங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆசீர்வதி உங்களை நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் பாதுகாப்பும் பராமரிப்பு நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்னும் சதாகாலங்களை திருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இம்மாதம் 31ஆம் தேதி பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாட இருக்கின்றோம். இந்த நாள் திருச்சபையினுடைய ஸ்தாபக நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே நாம் எதிர்பார்த்திராத இந்த கொரோனா கிருமி தொற்றினுடைய பாதிப்புகளை ஆண்டவர் விலக்கும்படியாக, அதிலிருந்து நம்முடைய நாட்டுக்கும் நாம் வாழுகின்ற இந்த உலக சமுதாயத்துக்கும் விடுதலை தரும்படியாக ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நாட்டில் உள்ள, இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளும், கிராமங்கள், பட்டணங்கள், அனைத்து மக்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒரு அழைப்பு. அன்று நண்பகல் 12 மணிக்கு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களையாவது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஏகோபித்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறோம். ஆலய மணியோசையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க அந்த நாளிலே நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் முழு உலகுக்கும் விடுதலை தருவார் என்று நம்பிக்கையோடு கூட செயல்படுவோம். ஒரே நம்பிக்கையில் ஒரே சத்தமாய் ஒன்றிணைவோம். ஆண்டவர் தருகின்ற முழுமையான சுகத்தை அனுபவிப்போம். One sound, one hope. God bless you all. One apple changed the history of science. One dream changed the history of humanity. One man changed the beginning and the end. One cross changed our destiny. It only takes one to change the world to be a better place. There is power in one. There is power as one. We come united as one in these times of COVID-19 to bring hope, love, and faith for a better tomorrow. All the churches of India stand united with you, to pray with you, to hope with you. We pledge to bring as one, sing as one, pray as one. Pray with us on the day of Pentecost, May 31st at 12 p.m.
and resonate the sound of hope with a bell, a song, a prayer. India is coming together as one, in one sound, one hope. All it takes is one.